ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். டிரைவர் சொந்தங்களே அனைவருக்கும் மகிழ்ச்சியான செய்திகளை இந்த ஒரு வீடியோ மூலமாக நான் இப்போ சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. என் இனிய டிரைவர் சொந்தங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை இந்த ஒரு வீடியோ மூலமாக நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டிரைவருக்கு மற்றும் டிரைவருக்கும் கண்டக்டருடைய ஒரு முக்கியமான அப்டேட், அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வெளியிட்டிருக்காங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா வந்திருக்கிறதாகவும் சிலருக்கு வரவில்லை அப்படின்றதும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. முதற்கட்டமாக யாருக்கு வெளியிட்டிருக்காங்க, என்னென்ன இதை பெற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றின ஒரு அருமையான தொகுப்பு தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சவங்க மட்டும் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பிடிக்காதவங்க தயவுசெய்து வீடியோவை பார்க்க வேண்டாம் என்று வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறோங்க. ஸோ இந்த வீடியோ முழுக்க பார்த்திங்கன்னா டிரைவர் கம் கண்டக்டருடைய அப்பாயின்மெண்ட் லெட்டர் பற்றின ஒரு முழுமையான தொகுப்பு மட்டும்தான் இருக்கும். ஸோ வேறு எது பற்றியும் இந்த வீடியோவில் இருக்காது. பிடிச்சவங்க தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம். ஸோ டிரைவர் கம் கண்டக்டருடைய வாரிசு உரிமை போஸ்ட்டுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் லெட்டரை தற்சமயம் போக்குவரத்து துறையில் வெளியிட்டிருக்காங்க 650 பேருக்கு. ஸோ இந்த 3274 பேருடைய பணி நியமன ஆணை எங்கே போனது, இவர்களுக்கு வருமா வராதா, இவர்கள் என்ன நிலைமையில் இருக்காங்க, இவர்கள் அடுத்த கட்டத்துக்கு போவாங்களா இல்லை வீட்டிலே உட்காந்துருக்கு வண்டியை ஓட்டுவாங்களா, இப்படி தாங்க எல்லார் மக்கள் மத்தியிலும் டிரைவர் சொந்தங்கள் மத்தியிலும் மிகப்பெரிய பேச்சுகள் எழுந்தவண்ணம் இருக்குது. ஸோ இவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திகளை நம்மளுடைய போக்குவரத்து கழகத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. இதுதான் அவருடைய கடைசி காலம் அப்படின்றதுனால, கடைசி காலம்னா கடைசி அமைச்சராக இருக்கக்கூடிய டைம். ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா அவர் மக்களுக்கு ஒரு நல்லது செய்ய போகிறாரு. என்ன அந்த நல்லது அப்படின்னு பார்த்திங்கன்னா, டிரைவர் சொந்தங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வெளியிட போகிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 3274 பேருக்கும் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் அப்பாயின்மெண்ட் லெட்ரு ஒரே இடத்துல கூப்பிட்டு அந்தந்த பணிமனைகளில் வழங்குறதுக்காக சொல்லியிருக்காங்க. ஏன்னா போஸ்டர் மூலிமா வேண்டாம், அவங்கவுங்க பார்த்திங்கன்னா செலக்டட் கேண்டிடேட்டுக்கு கால் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம், கால் மூலயமா கூப்பிட்டு அந்தந்த பணிமனைகள் மூலமாக கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு அப்டேட்டை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் சில அன்னப்புஷியரான வந்திருக்க தகவல் தான். ஸோ அதனால் பணிமனைக்கு உங்களை விரைவில் கால் இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ அதன் மூலயமா கால் லெட்ரு, என்னுடைய அப்பாயின்மெண்ட் லெட்டர் எல்லாமே பெற்றுக்கலாம். அப்பாயின்மெண்ட் லெட்டர்கள் பெறும் பொழுது சாலை போக்குவரத்து நிறுவனத்தின் மருத்துவம், பொறியியல் மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரிக்கு முன்வைப்பு தொகையாக 20,000 ரூபாய் வைக்கணும், டிடி எடுக்கணும்னு சொல்கிறாங்க. மேலும் 118 ரூபாய்க்கு பார்த்திங்க அப்படின்னா பணிப்பதிவேட்டு எஸ்ஆர் புக்குக்காக. ஸோ பயிற்சி கட்டணம் 3000 ப்ளஸ் ஜிஎஸ்டி 3540 ரூபா பயிற்சி கட்டணம் கழுத்தணும். ஸோ இவரால் கொடுக்கப்பட்ட வயது, கல்வி, வகுப்பு, முன் அனுபவம் மற்றும் முன்னாள் பணியிலிருந்து விடுவிக்கப்பட்ட விவரம், விண்ணப்பங்கள் தகவானது உண்மைக்கு புறமான என்பதை தெரிய வந்தால் இவர் எந்தவித முன்னறிவிப்பின்றி பணியிலிருந்து நீக்கப்படுவார். மேலும் இவர் மீது நிர்வாகத்தால் தகுந்ததாக கருதப்படும் மேல் நடவடிக்கைகள் எல்லாமே மெருவிடப்படும். இவர் பணி திருப்திகரமாக இல்லாத எந்த ஒரு முன்னறிவின்றி இவர் பணியிலிருந்து நிறுத்தப்படுவார். ஸோ ப்ராவிடன்ட் ஃபண்டு பிஎஃப்க்கு உண்டானது எல்லாமே திட்டத்தின் கீழ் ஓய்வூதியம் பெற தகுதியற்றவர். ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா டிரைவர் கண்டக்டருக்கு ஓய்வூதியம் கிடையாது அப்படின்றத தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணியே கொடுக்குறாங்க. இவர் மேலும் ஸோ நம்ம டிரைவர் சொந்தங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் எல்லாமே விரைவில் காத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் எல்லாமே உங்கள் அருகாமையில் இருக்கிற மருத்துவமனையை அணுகி ஸோ உங்களுடைய மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு, உங்களுடைய ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் ஏதாவது காலாவதி ஆகின்றால் அதையும் நீங்கள் எடுத்து தயார் நிலையில் வைத்து கொள்ளுங்கள். ஸோ நண்பர்களே, இந்த மாதிரி போக்குவரத்து துறை சம்மந்தப்பட்ட செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நம்முடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.